வணக்கம் மக்களே, வெல்கம் டு அட்டி டாக்ஸ். இங்க போத் சினிமா கிரிக்கெட்டை பத்தி பேசுவோம். இடத்துல ஏதாவது ஒன்றுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து 2026 முதல் நாள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது ஸ்டார்டிங், புது பிகினிங்கோட வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். யாரா புதுசா ஒருத்தர் உட்காந்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பேரு வந்து ஜெஃபர்சன். இது எப்படி சொல்றது, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்றதுக்கே நமக்கு வந்து புதுசா இருக்குது. வீடியோஸ் வந்து பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேச வர்றப்போ நானும் வீடியோல வந்து கிரிக்கெட்டை பத்தி வந்து பேசணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னாரு. சரி, ஓகே, தாராளமாக வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃபர்சன் அவர்களை வந்து அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க. நன்றி, மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் அட்டி டாக்ஸ்னால எனக்கு ஞாபகம் வருது வந்து ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேரோட மியூச்சுவல் ஃப்ரெண்டு அப்துல் தான். அவங்க மூலியமா தான் எனக்கு உங்களுக்கு தெரியும். ஆமா, ஓகேங்களா. ஸோ லாக்டவுன், அந்த போஸ்ட் செகண்ட் லாக்டவுன்ல வந்து நான் ஒரு சேனல் வச்சிருந்தேன். ஸோ நான் அவ்வளோ ரெகுலர்லாம் கிடையாது. ஸோ அப்படி போடும்போது அப்துல் தான் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பாண்டிச்சேரியில போய் ஃபுட் விளாக்ஸ் பண்ணது, அந்த வீடியோலாம் அப்துல் ஷேர் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் ஜஸ்ட் another சேனல் போல அப்படின்னு நான் ஆனஸ்டா ஒப்பீனியன் சொல்றேன். ஓகே, இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா அது டைம் போக நீங்க மட்டும் அதை சினிமா கண்டென்ட்டும் கிரிக்கெட் கண்டென்ட் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தீங்க. இப்போ பாத்தீங்கன்னா 5-10 வீடியோஸ் போட்டிருக்கீங்க. எல்லா கிரிக்கெட் வீடியோலயும் யூ ஹேவ் சோ மச் கிளாரிட்டி. அது நான் அந்த டெக்ஸ்ட்லேயே நான் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பேன். பால் நாலேஜ் பயங்கரமா இருக்கு, கிளாரிட்டி இருக்கு. சும்மா இந்த என்ன சொல்றது, ஐபிஎல்னா சிஎஸ்கேடா எம்ஏடா மாதிரி இல்லாம யூ ஹேவ் சோ மச் கிரிக்கெட் நாலேஜ். ஸோ அதனாலே நான் வந்து நம்ம ஒரு கொலாப் பண்ணணும், நம்ம ஒரு வீடியோ பண்ணணும். ஆக்சுவலி இதுல முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி. அதெல்லாம் யாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் யூஆர் கோயிங் ரியலி கிரேட். நீங்க இப்படியே போட்டுட்டு இருங்க வீடியோஸ். நன்றி, மிக்க நன்றி. இது வந்து நான் மட்டும் இல்ல, எனக்கா இருக்கட்டும், ரத்தீஷா இருக்கட்டும், சந்தோஷா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி மார்க், அப்துல், குருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்குமே நன்றி. எல்லாருக்குமே தான் இது போய் சேரும். ஸோ இப்போ வந்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடுவோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து சினிமாவில் வந்து பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் மூவிஸ்ன்னு சொல்லி வந்து நானும் சந்தோஷம் பேசுறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்ல எங்களுக்கு வந்து முக்கியமான மொமெண்ட்ஸ் 2025 நடந்த முக்கியமான மொமெண்ட்ஸ், அது வந்து பிடிச்ச மொமெண்ட்ஸ், பிடிக்காத மொமெண்ட்ஸ், சேடு, ஹாப்பி அப்படின்னு சொல்லி வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுதான் இந்த வீடியோ. ஸோ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து மேபி பிடிச்ச மொமெண்ட், பிடிக்காத மொமெண்ட் எப்படி வேணா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு. நிறைய கப் அடிக்காத டீம்லாம் கப் அடிச்சது. பீயிங் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபேன், எனக்கே சிரிப்பா அந்த பிரான்ச்சைஸ் சொல்றதுக்கு. பட் எல்லாருக்கும் ஒரு பிரான்ச்சைஸ் இருக்கும்ல, அந்த க்ளோஸ் டு ஹார்ட்னு. எல்லா வருஷமும் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது நினைச்சாலும் நம்ம சப்போர்ட் பண்ண எப்படியாவது வச்சிரும் அது இந்த பிரான்ச்சைஸ். ஓகேங்களா. ஸோ அப்படி இந்த வடிவேலு காமெடி ஒன்று இருக்கும்ல, அந்த தேல் வந்து கையை பிடிச்சிருக்கோம், நானாடா அதை பிடிச்சிருக்கேன், அதான்டா என்னைய பிடிச்சிட்டு இருக்குன்ற மாதிரி லிட்டரலி அதான் எல்லா வருஷமும் அந்த பிரான்ச்சைஸ் கிரிக்கெட் ஏதாவது சின்ன வயசுல எவனையோ பார்த்து ஃபாலோ பண்ணிருப்போம். நான் வந்து எதுக்குன்னே தெரியல டெல்லி ஃபேன் ஆனது. ஏதோ சேவாகுனாலயா ஏதோ ஃபேன் ஆனி, சேவாக் பஞ்சாப்ல ஆடப்போ என் மனசு டெல்லியில தான் இருந்தது. போன வருஷம் நான் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய மொமெண்ட்ஸ் இருந்தது. ஓகேங்களா. அது என்னோட டாப் ஃபேவரட்டான விஷயம் வந்து என்னது, அந்த எம்எல்சிக்கு ஆடி சூப்பர் கிங்ஸ் பிரான்ச்சைஸை முடிச்சு விட்டது. அவன் வந்து 2010ல இருந்து அந்த ஆளை தான் பண்ணிட்டு இருக்கான். நான் ஏன் இந்த மொமெண்ட் எனக்கு ஏன் வந்து இந்த மொமெண்ட் ரொம்ப ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆளை வந்து மெயினா மும்பை தான் வாங்கினாங்க, 2010ல வாங்கினாங்க. அண்ட் அவங்க வந்து 2022ல ரொம்ப ஏர்லி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனை இது பண்ணணும்னு சொல்லிட்டு 2022 சீசன் முடிஞ்ச உடனே நினைக்கிறேன், ஆமா, டிம் டேவிட வளர்த்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொலார்டுக்கு வந்து ரொம்ப ஏர்லி. அது வந்து எப்படின்னா ஒரு எல்லா பிரான்ச்சைஸும் குத்துற முதுகுதான். ஸோ வந்து அது ஒரு முதுகு குத்து மாதிரி ஆயிடுச்சு பொலார்டு. அந்த ஆள்கிட்ட இன்னும் தெம்பு இருக்கு, அந்த ஆளுக்கு கெப்பாசிட்டி. ஸோ அதெல்லாம் எனக்கு இன்னும் இருக்குன்னு கொடுத்த மாதிரி 22 பால் 47 ரன் அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன், இஃப் ஐ ரிமெம்பர் வெரி வெல். அதெல்லாம் அந்த பவுலிங்ல நான் பக்கீல் ஹுசேன், நூர் அஹமது எல்லாரையும் அடி. அது வந்து நாட் ஈவன் நியர் பாசிபிள் டார்கெட் மாதிரி தான் இருந்தது. அதுவும் வந்து குவாலிஃபயர் 2ல நீங்க வின் பண்ணா ஃபைனல். இவரும் பூரணும்னு நினைக்கிறேன். ஆமா, இவரும் பூரணும் அழகா முடிச்சு குத்துட்டு போயிட்டாங்க மேட்சை. எனக்கு வந்து செம்ம, இந்த ஆள்கிட்ட இன்னும் இருக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் ஒயிட் பால் T20 லெஜண்ட்னா பொலார்டு தான். உங்களுக்கு என்ன பெஸ்ட்? ஆர்சிபி ஃபேன் நீங்க ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க, அத கொஞ்சம் டீடைல்டா சொன்னீங்கன்னா சக சாலா ஃபேன்ஸுக்கும் புரியும். லைக் இது வந்து எப்படின்னா பெஸ்ட் மொமெண்ட் இன் ஹோல் கிரிக்கெட்டிங் இதுலன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாப் 5 இந்த மொமெண்ட் வந்துடும். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான் இந்த வருஷம் இல்ல, ஆல் டைம் எடுத்தாலே இப்படிதான் வரும். ஆர்சிபி வந்து நான் எப்படின்னா, டு பி ஹானஸ்ட் வந்து நான் வந்து இந்த 18 வருஷமா ஃபாலோ பண்ற ஃபேன் கிடையாது. நான் வந்து ஒரு 2016-17 அந்த டைம்ல இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு, அது எப்படின்னா ஆர்சிபி ரொம்ப டவுன்ஃபால்ல இருந்தாங்க.
ரொம்ப டவுன்ஃபால்ல இருந்து செமிஃபைனல்ஸ்ல போயிட்டு எஸ்ஆர்எச் அடி வாங்கிட்டே இருப்பாங்க. செமிஃபைனல்ஸ்ல போவாங்க, எஸ்ஆர்எச் அடி. அது கேன் மாமா எந்த டீம்ல இருக்காங்களோ அந்த டீம்ல கரெக்டா கோலி மாமா போய் அடி வாங்கிட்டு வருவாரு. ஒவ்வொரு டைமும் அந்த வருஷம் முடியறப்போ நீங்க தான் தேரவே மாட்டீங்களா, சத்தியமா உங்களுக்கு நான் வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு வெறியில தான் முடிப்பேன். ஆனா திரும்பவும் ஐபிஎல் ஃபர்ஸ்ட் டே வர்றப்போ திரும்பவும் என்ன டீம் எடுத்திருக்கானுங்க, என்ன ஏது, சரி எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டானுங்களா அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். இந்த டைமும் அதே மாதிரி தான் தோணுச்சு. நல்ல டீம் இருக்காங்க, எல்லாம் இருக்குது. ஆனா இங்கிலாந்து பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. எப்படிடா இங்கிலாந்து பிளேயர்ஸ் என்னைக்குதான் இந்தியாவில வந்து அடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ப்ரிவியூலாம் நிறைய சொல்லியிருப்போம், நான் பேசியிருப்போம். ஆனா அப்படி இருக்கிறப்போ எல்லாமே வந்து எல்லா டாட்ஸுமே கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி, அது வந்து டெஸ்டினியா, ஃபேட்டா, லக்கா, என்ன வேணா காட்ஸ் பிளானா எப்படி வேணா சொல்லலாம். ஆனா எல்லா டாட்ஸுமே கனெக்ட் ஆகி நடுவுல வார் வந்து அது வந்து கொஞ்சம் ஹால்ட் ஆகி இதுக்கப்புறம் ஐபிஎல் இந்த வருஷம் நடக்காது அப்படின்ற மாதிரி போய் அப்புறம் திரும்பவும் எல்லாம் ரெசியூம் ஆகி கரெக்டா அது பிளேயர்ஸ் எல்லாம் திரும்பவும் வந்து அவங்க சொந்த நாட்டுக்கு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து ஹேசல்வுட் வருவாரா மாட்டாரான்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருந்து, ஸோ இந்த மாதிரி எல்லா டாட்ஸுமே கனெக்ட் ஆகி ஃபைனல்ஸ்ல வந்து அதுலயும் முக்கியமா எந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு, மற்ற டீம் சப்போர்ட் இருந்துச்சோ அதே அளவுக்கு அதை விட ஒரு டபுள் மடங்கு வந்து பயங்கர ஹேட் இருந்துச்சு. இவன் மட்டும் ஜெயிச்சிடக்கூடாது, எவன் வேணா ஜெயிங்க, இவன் மட்டும் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிடிக்கு சப்போர்ட் பண்ணது, பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்ணது, மும்பைக்கு சப்போர்ட் பண்ணது சொல்லிட்டு பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அப்படிலாம் இருக்கிறப்போ எப்படி சொல்ல, நம்மள வந்து கார்னர் பண்ண மாதிரி இருந்துச்சு. என்னடா நம்ம என்னாச்சு, இன்னும் ஒரு டைம் தான் கேட்கறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ அந்த ஃபைனல்ஸ்ல அது ஜெயிக்கிற மொமெண்ட் வந்து எனக்கு அந்த டைம்ல வந்து லைவ் போயிட்டு இருக்கப்போ எனக்கு கண்ணில் தண்ணி கூட வரல. எனக்கு அந்த மொமெண்ட்டை எப்படி வந்து அதை வந்து உள்வாங்கிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓய் நம்ம ஜெயிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு இது. திடீர்னு பார்த்தா ஒரு எம்டினஸ் வந்த மாதிரி இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா கத்தணும் போல இருந்துச்சு, திடீர்னு வந்து யாரையாவது போய் கட்டி பிடிச்சி அழணும் போல இருக்குது. ஆனா அழுக வரல. ஆனா அது கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரீல்ஸ்ல அந்த எடிட்லாம் பாக்குறப்போ அழுக வருமே தவிர அந்த மொமெண்ட்ல அப்படியே ஒரு மாதிரி நிசப்தமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அது கோலிக்கு ஹவு அந்த ஐபிஎல் கப்புன்றது ஹவு மச் ஹி வேல்யூடுன்றது வந்து அந்த அவருடைய அந்த கண்ணீர்ல தெரிஞ்சுது. அந்த குணால் பாண்டியால இருந்து, ஹேசல்வுட்ல இருந்து, புவனேஸ்வர் குமார்ல இருந்து, ரஜத் பட்டியார் ஃபர்ஸ்ட் வந்த டைம்ல இவ்வளவு பெரிய சாதனை பண்ணதெல்லாம் இருக்குல்ல, அந்த மொத்த இதுவுமே அந்த 18வது வருஷத்துல 18 நம்பர் வந்து ஜெயிக்கும்பா அப்படின்றது வந்து சும்மா எல்லாம் பேசி அது வந்து இட் கேம் ட்ரூ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஆர்சிபி ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து இந்த வருஷம் அவங்க ஆக்ஷன்லயே ஆல்மோஸ்ட் டீம் சொல்றது வின் பண்ணிட்டாங்க, செட்டில் பண்ணிட்டாங்க. ஆமா, டிகேவும் அந்த ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் தெரியல, அவரும் வந்து பயங்கர ஸ்ட்ராட்டஜி, பெர்ஃபெக்ட் டீம் எடுத்தாங்க. ஏன்னா எல்லா வருஷம் என்ன ஆகும்னா ஒரு மீம் வரும், ஏபிடி பிளஸ் கோலி பிளஸ் கெயில் ஈக்குவல் டிஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காமெடி வரும். இங்க பேட்டிங்ல இவனுங்க அடிச்சா பவுலிங்ல விடுறதுக்கு சிராஜ், உமேஷ் யாதவ் எல்லாம் இருப்பாங்க. சோ அந்த மாதிரிலாம் காமெடி எதுவுமே பண்ணாம ப்ராப்பர் டீம், அதுவும் பெஸ்ட் பை நான் சொல்லுவேன்னா அது கிருணால் பாண்டியா. ஆனஸ்டா, ஏன்னா அந்த ஆள் ஒரு கிளட்ச், அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் கிளட்ச், ஓகேங்களா, கரெக்டா அந்த மெயின் மேட்ச்ல நின்று வின் பண்ணி கொடுக்கறது. அந்த ஆள் வந்து 2 விக்கெட் தான் நினைக்கிறேன் ஃபைனல்ல. ஜாஷ் இங்கிலீஷ் போல்ட் எடுத்தா வேற எவனோ ஒருத்தன் கேட்ச் அவுட் ஆவான்னு நினைக்கிறேன். அந்த நாள் ஒரு வேற லெவல். ஸோ இந்த மாதிரி மேட்ச் வின்னர்ஸா வாங்கி அவங்க பொட்டன்ஷியல் ஃபுல்லா யூஸ் பண்ணது. டிம் டேவிட்க்கு ஒரு இது ஆர்சிபிலாம் மறுவாழ்வு மையம் பண்ணுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஜென்ரலா சிஎஸ்கே தான் அது பண்ணுவாங்க. டிம் டேவிட் வாங்கும் போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு டிம் டேவிடான்னு என்னுடைய ஆர்சிபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. பட் அந்த ஆள் வந்து சோ எனக்கு டிம் டேவிட் அந்த பினிஷர் எண்டுக்கு டிம் டேவிட் தேவையா, எனக்கு நான் என்ன நினைச்சேன்னா லிவிங்ஸ்டன் தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, டிம் டேவிட் ரிப்ளேஸ்மெண்ட் தான் போல அப்படின்னு நினைச்சேன். பட் டிம் டேவிட் பயம் இந்த டைம்ல இப்போ இருக்க ஃபார்ம், டிம் டேவிட் ஒரு பயங்கர பீக் ஃபார்ம்ல இருக்காரு. எனக்கு ஓவராலா ஆர்சிபியோட கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சது. அடுத்து வந்து ஓகே, இது வந்து 2மே பிடிச்ச மொமெண்டா பேசுவோம். இன்னொன்னு வந்து பிடிக்காத மொமெண்டா எனக்கு இருந்தது வந்து இந்த ஆர்சிபி இதுல இருந்தே பேசுவோமே, அதுல இருந்தே பேசுவோம். அதுக்கப்புறம் நடந்த ஸ்டாம்பீடு, அதை பத்தி ரொம்ப போக வேண்டாம், அடுத்த மொமெண்ட்டுக்கு போயிடலாம். பட் அதுக்கப்புறம் நடந்த ஸ்டாம்பீட் வந்து இப்பயும் சொல்றது என்னன்னா, நம்ம சேஃப்டி நம்ம கையில தான் இருக்கு, நம்ம மக்கள் தான் பாத்துக்கணும். கவர்மெண்ட் வந்து பண்றாங்க பண்ணல அது வந்து செகண்டரி, அவங்க பண்ணிதான் ஆகணும், அது மேண்டேட்டரி. பட் அவங்களால ஓரளவு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம பாத்துக்கணும், நம்ம ஐடியல் நம்ம பாக்குறோம், நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்டாரை பார்க்கணுன்றது வந்து ஓகே, அது ஃபைன் தான், ஒரு டைம் மொமெண்ட் தான். பட் இருந்தாலுமே அதை விட நம்ம உயிர் முக்கியம், நம்ம ஃபேமிலிக்கு நம்ம முக்கியன்றப்போ அதை நம்ம பாத்துக்கணும். ஸோ அது ஒரு ரொம்ப ரொம்ப அந்த அவ்வளோ பெரிய 18 வருஷம் கழிச்சு கிடைச்ச அந்த விக்டரியை ஒரு 24 ஹவர்ஸ் கூட செலிப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு. ஆமா, நான் எப்பயுமே அந்த ஸ்டோரி ஒவ்வொரு டைம் நான் பாக்குறப்போ எனக்கு கோலி அழுகுறதுல இருந்து எல்லாமே எனக்கு வந்து பாக்குறப்போ அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பட் ஓரத்துல ஒரு கார்னர்ல இருந்து குத்திட்டே இருக்கு. ஆமா, அது குத்திட்டே இருக்கு, போயிடுச்சேடா இத்தனை பேரோட லைஃப் போச்சேடா அப்படின்ற மாதிரி ஒரு அது வந்து குத்திட்டே இருக்கு. ஸோ அது இதுக்கப்புறம் நடக்காம பாத்துக்கிறது தான் பெஸ்ட் நம்ம பண்ணது. அது ஒரு பக்கம். இது ஒரு பிடிக்காத மொமெண்ட் அப்படின்னா அடுத்து வந்து இதே மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் நடந்தது வந்து இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள நடந்த பாலிடிக்ஸ் சுத்தமா எனக்கு பிடிக்காததா இருந்துச்சு.
ஸோ அந்த மூமெண்ட் தான் பேசணும்னு நினைக்கிறேன். முக்கியமா அதுவும் இந்த ஏசியா கப் டைம்ல பாத்தீங்கன்னா அது ஒரு டெஃபினெட்லி அதை பத்தி பேசுவோம். 10 பைசாக்கு புரோஜனம் இல்லாத டோர்னமெண்டா இருந்துச்சு ஏசியா கப். என்ன பொறுத்த வரைக்கும் யாருமே இந்தியா காம்படிஷனே கிடையாது. ஈவன் இன் வேர்ல்டு கிரிக்கெட்லேயே பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 டீம் தான் இருக்காங்களே. அவங்க தான் திரும்ப ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ் வந்துருக்காங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து. இதை விட்டா இங்கிலாந்து. இந்த 5 வந்து திரும்ப வந்துகிட்டே இருக்குது. இங்கிலாந்து அதுவும் நம்ம பேசுவோம். அது ஒரு மொமெண்ட் இருக்கு, அதுவும் நம்ம பேசுவோம். அதுவும் அந்த இந்தியா பாகிஸ்தான் நடுவில் நடந்த அந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அந்த வார் அந்த மாதிரி போறப்போ இருக்கிற அந்த பாலிடிக்ஸ் வந்து நான் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ண மாட்டேன், கட்டி பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் ஈவன் இப்போ கூட T20 வேர்ல்டு கப் 2026ல கூட ஒரே குரூப்ல தான் இந்தியா பாகிஸ்தான் இருக்காங்க. இந்த பாலிடிக்ஸ் 2025லயும் எனக்கு பிடிக்கல, 2026லயும் நடக்கிறது சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுல அவங்க கிரியேட் பண்ண டிராமா இருக்குல்ல, நான் தான் ரொம்ப பேட்ரியாட்டிக்கான ஆளு, நான் கை கொடுக்காதனால கட்டி பிடிக்காதனால நான் அப்படியே பயங்கர பேட்ரியாட்டிக்கா இருக்கேன், நான் அந்த மக்கள் அவ்வளவு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் அவ்வளவு வந்து ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிற தி மோஸ்ட் ஃபேக்கஸ்ட் திங் நான் கிரிக்கெட்ல பார்த்தது எனக்கு தெரிஞ்சு. சோ அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்னா உனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா பார்க்கணும், ஓகேவா? இது வந்து இப்ப இது அந்த யாரு சூரியகுமார் யாதவ் எல்லாம் பிரஸ் மீட்ல வந்துட்டு இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, நாங்க வந்து எங்க நாட்டுக்கு நடந்ததை நாங்க ஃபீல்ட்ல காட்டுவோம் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசிட்டு போனாரு. எனக்கு வந்து அப்படியே லூசுத்தனமா இருந்தது அந்த ஒப்பீனியன்லாம். லைக் என்னன்னா, இவங்களா பண்ணாங்க, நீங்க ஏன் வந்து ஒரு கண்ட்ரிய ரொம்ப ஜென்ரலைஸ் பண்ணி இந்த 11 பேரை வைக்கிறீங்க? அவங்க யாரோ பண்ணிருப்பாங்க, நீங்க உங்க நல்ல கிரிக்கெட் ஆடுறவங்க ஜெயிக்கட்டும். அதனாலே வந்து அண்ட் ஸ்குவாட் ரிலீஸ் ஆன அன்னைக்கே தெரியும் இந்தியா தான் ஜெயிக்க போகுதுன்னு. ஏன்னா மற்ற ஸ்குவாட்லாம் செம்ம டம்மி. இஃப் யூ வாண்ட் அவாய்ட் பொலிட்டிக்கல் வியூல நீ அவாய்ட் பண்ணணும்னா நீ எதுக்கு 2 பேரும் ஒரே குரூப்ல போடுற? ஓகே, உனக்கு பைசா வரணும், உனக்கு வியூஸ் அந்த வியூவர்ஷிப் வரணும், அதெல்லாம் யூ நீட் டிராமா, யூ நீட் மார்க்கெட்டிங் அண்ட் ஆல். பட் எண்ட் ஆஃப் த டே நீ வந்து இதை வந்து பேட்ரியாட்டிசம், நாங்க வந்து கை கொடுக்க மாட்டோம், கப்பா அவங்க கையில இருந்து வாங்க மாட்டோம், அதெல்லாம் அது தெரியும்ல. அவங்க ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில் ஹெட் வந்து பாகிஸ்தானி கிரிக்கெட்டர் நினைக்கிறேன். சோ அவர்கிட்ட இருந்து நாங்க கப்பு வாங்க மாட்டோம், எல்லாம் அந்த கப்பு எமோஜிய போட்டோ போட்டிருந்தாங்க எல்லாம் அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல. எனக்கு வந்து லூசுத்தனமா இருந்தது அது லிட்டரலி. எனக்கு வந்து என்னடா இது பேசாம நான் 100 டெல்லி கேபிட்டல் சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவேன் இந்த மாதிரி டீமை சப்போர்ட் பண்றதுக்குன்னு இருந்தது. ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்த கிரிக்கெட் அப்படி கிடையாது. இப்ப நான் வந்து 2006-07 இருந்து பாக்குறேன். அப்பெல்லாம் சும்மா பார்ட் டைமுக்கு பாகிஸ்தான், அப்பவும் தான் பிரச்சனை இருந்தது, ஓகேங்களா? அப்பவும் தான் பீக்ல பிரச்சனை. ஆனா அதுக்கப்புறமே இந்தியா பாகிஸ்தான் சீரீஸ்லாம் நடந்தது, ஓகேங்களா? எப்பெல்லாம் இவன் பார்க்கல. இப்போ எதுக்கு திடீர்னு இவ்வளோ ஹேட்ரட் அவனுங்க கண்ட்ரி மேல? ஸோ அதனால எனக்கு சுத்தமா பிடிக்கல அவங்க பேசினதோ அந்த விஷயமும். ஏசியா கப்ல இன்னொன்னு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, எனக்கு வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் வந்து சூப்பர் ஃபோர்ஸ் கூட வராம போனது. அது ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்து பங்களாதேஷ் வராது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாகிஸ்தான் கூட வராது சொல்லியிருந்தாங்க, ஆப்கானிஸ்தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆப்கானிஸ்தான் வந்து சூப்பர் ஃபோர்ஸ் கூட வராம வந்து ரொம்ப பேட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது வந்து அதுவும் எல்லாரும் ஃபைனல் பிரெடிக்ட் பண்ணதே இந்தியா ஆப்கானிஸ்தான் தான் வரும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து அது ஒரு சாலிட் டீம் இருந்தது அவங்கள்ட்ட இப்பவுமே சாலிட் டீம் இருக்கு. ஆனா அவனுங்க ஒரு பெரிய டோர்னமெண்ட் வந்தா இந்த ஒரு சோக் ஆயிடுறாங்க. ஆப்கானிஸ்தானுடைய அந்த அவங்க எப்படின்னா, அவங்க கிட்ட வந்து நல்ல பவுலிங் இருக்கு, பல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சாலிடான பேட்டிங் இல்ல. அதாவது ஒரு 150 சேஸ் பண்ணுவேன், 160 சேஸ் பண்ணுவேன் இருக்குது. ஒரு ஸ்டார் பேட்டர் இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஸ்டார் பேட்டர் இருப்பாங்க. இப்போ வந்து எப்படின்னா, ஒரு விராட் கோலி இல்ல வந்து அதை விட்டா சேஸ்ல ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆளு, இல்லைன்னா ஓப்பனிங்ல வந்து ரோஹித் சர்மா, அதாவது நின்னானா மேட்சை முடிச்சிருவான் அந்த மாதிரி ஒரு ஆளு. இப்போ ஆஸ்திரேலியால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிச்சல் மார்ஷ் மாதிரி ஒரு ஆளு, நின்னானா மேட்சை முடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளு. ஸோ அந்த மாதிரி ஒரு நின்னா மேட்சை முடிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து ஆப்கானிஸ்தான் டீம் கிட்ட இல்ல. அவனுங்க வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்பின் ஜெனரேஷனை வளர்த்துக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க சொல்ற மாதிரி பேட்ஸ்மேன் பெருசா குரூம், ஆனா 2-3 பேர் இருக்கானுங்க. இந்த ரஹமதுல்லா, குர்பாஸ் எல்லாம் நல்லா தான் ஆடுவான். ஆனா ஒரு பெரிய மேட்ச், ஒரு பிரஷரான மேட்ச்னா தான் அவனுங்க சோக் ஆயிடுறானுங்க பேட்டிங்ல மெயினா. இந்த டீமோட ஸ்பின்னை மட்டும் பாத்தீங்கன்னா, நபி இருக்காரு, ரஷித் கான், நூர் அஹமது, முஜிபுர் ரஹ்மான். சோ நீங்க T20 எடுத்தீங்கன்னா 16 ஓவர் போறதுக்கு ஸ்பின் இருக்கு. ஃபசல் அக்ஃபருக்கி, அஷ்மதுல்லா, உமர் ஜாய், பவுலிங் செம்மையா இருக்கு. ஆனா பேட்டிங் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கிரியேட் பண்ணணும். அகைன் அவங்க வந்து ஆல்ரவுண்டர்ஸ் தான் கிரியேட் பண்றாங்க. குல்படின் நைபா இருக்கட்டும். சோ நபி அது ஒரு பக்கம் இருக்குது. அண்ட் ஏசியா கப்ல இன்னொரு சின்ன மென்ஷன் வந்து பிடிச்ச விஷயமா ஏசியா கப் நடந்தது என்ன அப்படின்னா, ஃபைனல்ஸ்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி திலக் வர்மா அடிச்ச அந்த ஒரு நாக்கு.
ஆல்மோஸ்ட் பாகிஸ்தான் கூட தோத்து இவங்க பண்ண இதுக்கெல்லாம் வந்து ஆப் வாங்கிட்டு தான் போறானுங்கன்னு நினைச்சிட்டு இருக்கப்போ நல்ல வேலையா வந்து காப்பாத்தினது வந்து திலக் வர்மா. இப்ப நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், இந்த வீடியோ மென்ஷன் பண்றது என்ன அப்படின்னா, திலக் வர்மா இஸ் கோயிங் டு பி அவர் நெக்ஸ்ட் விராட் கோலி. எந்த வகையில அப்படின்னா, நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரன்ஸ், அவரால் வந்து 10,000-20,000 ரன்ஸ் அடிக்க போறாரான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி குரூஷியல் மேட்சஸ்ல 150-160 தான்ப்பா சேஸ்ன்னு இருக்கப்போ 10 for 3 இருக்கப்போ உள்ளார வந்து காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு பேட்டர் வந்து திலக் வர்மா தான். அந்த கம்போஷர், அந்த ஒரு டேலண்ட், அந்த ஒரு இன்னிங்ஸ் எப்படி வந்து கொண்டு போகணுன்ற அந்த ஒரு வித்தை அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அது எனக்கு ஆக்சுவலி அந்த நாக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எனக்கு வந்து இந்த மும்பை இந்தியன்ஸ் சுத்தமா பிடிக்காது. காரணம் நல்ல விஷயம் தான். ஏன்னா அவனுங்க வந்து என்னன்னா ஒரு சைக்கிள் பிளேயர்ஸ் உருவாக்குவானுங்க. எனக்கு அது வெறுப்பா இருக்கும் அவங்கள பார்த்தாலே. ஏன்னா 22ல திலக் வர்மா வாங்கினாங்க, ஓகேங்களா? 22ல திலக் வர்மா வாங்கி இன்னொரு 3 வருஷத்துல அவன் ஒரு மெயின் டீமுக்கார ஒரு கிளட்ச் பிளேயரா இருக்கான். சோ ரைட் ஃப்ரம் ஹார்திக் பாண்டியா, பூம்ரா, they are keep on creating superstars. இப்ப திலக் வர்மா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பண்ணுவாரு. அவனுங்க இந்த மாதிரி டேய் உங்க ஸ்கவுட்டிங் டீம் யாரான்னு இருக்கு எனக்கு. ஸோ அப்படியே வந்து நல்ல விஷயத்த கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா, இன்னொரு டீம், முக்கியமான டீம் வந்து லைக் கப் அடிக்காத டீம் வந்து கப் அடிச்சது பாத்தீங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் டீம் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து கப் அடிச்சிருந்தாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து முறையா இப்படி சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறதுனா எப்படின்றத வந்து முறையா அவங்க வந்து டேஸ்ட் பண்ணாங்க. யாருமே வந்து சவுத் ஆப்பிரிக்கா எட்ஜே கொடுக்கல, எல்லாமே ஆஸ்திரேலியா தான். அதுவும் வந்து நிறைய இந்த ரெக்கார்ட்ஸ்ல ஹேசல்வுட் இதுக்கு ஃபைனல்ஸ் தோத்தது கிடையாது, ஸ்டார்க் இதுக்கு ஃபைனல்ஸ் தோத்தது கிடையாது, ஆஸ்திரேலியா இதுக்கு வந்து ஃபைனல்ஸ் தோத்தது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு. பட் அது இந்த பக்கம் ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து அந்த ஒரு காமெடி வரும், ஆப்போசிட்ல நிக்கிறது தோனிமான்ற மாதிரி, இந்த பக்கம் நிக்கிறது வந்து பவுமாமா அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு ஆள் எப்பயுமே சவுத் ஆப்பிரிக்கா என்ன இருக்கும் அப்படின்னா, நல்ல டீம் இருக்கும், பக்கத்துல போவாங்க தோத்துருவாங்க, பக்கத்துல போவாங்க தோத்துருவாங்க. அது முக்கியமா அந்த 2015 அந்த செமிஃபைனல்ஸ் நியூசிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் வந்து கண்ணீர் மல்க அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா வந்து வெளியே போயிடுவாங்க. 2 கேட்ச் 3 ரன் அவுட், அந்த கொடுமை எல்லாம் அவங்களுக்கு ஆகும். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எட்ஜ் குடுக்கலனா எட்ஜ் குடுக்காங்க, ஒண்ணுமே இல்ல. லார்ட்ஸ் பிட்ச், கிரீன் ட்ராக், ஹேசல்வுட், ஸ்டார்க், கமின்ஸ், இதுக்கு மேல உங்களுக்கு என்னங்க வேணும்ன்ற மாதிரி இருக்கும். நிக்கவே முடியாது அவனுங்கள்ட்ட, அதுவும் அந்த லார்ட்ஸ் பிட்ச்ல எல்லாம். அப்படி இருக்கும்போது இங்க வந்து பெருசா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பவுலிங் லைன் அப்லாம் இல்ல. ரபாடா ஆடினாரா ஞாபகம் இல்ல, ரபாடா ஆடினாரா நினைக்கிறேன், ரபாடா ஆடினாரு. சோ எனக்கு வந்து இங்க ஒரு பயம்புத்துற ஒரு பவுலிங் இல்ல. நீங்க ஸ்டார்க் ஆடினீங்கன்னா ஹேசல்வுட் வருவான், அவங்க சீம் ஆக்ஷன்ல இருக்கும். ஸ்டார்க் இப்படி போடுவான், ஓகேங்களா? கமின்ஸ் இப்படி போடுவான், ஹேசல்வுட் இப்படி போடுவான், நீ ஆடவே முடியாது, ஓகேங்களா? 3 சோ இன் ஸ்விங், அவுட் ஸ்விங், கிராசிங் எல்லா இடத்துல இருந்தும் வரும் உங்களுக்கு. அவனுங்க 3 பேரும் மாஸ்டர்ஸ் அதுல. ஏன்னா இப்படி இருக்கும்போது வாய்ப்பே இல்லைன்னும் போது எனக்கு மார்க்ரமோட நாக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஆளு அப்படியே கல்லு மாதிரி நின்னா. அதுவும் நீங்க அந்த 4th இன்னிங்ஸ் சேஸ்ல நின்று அடிச்சு கொடுக்குறீங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் டெஸ்ட் மேட்ச்ல. இப்போ நம்ம வந்து என்னதான் இந்த பிரான்சைஸ் கிரிக்கெட் இதெல்லாம் நம்ம லைக் வி ஆர் லைக்கிங் இட், வி ஆர் மூவிங் ஃபார்வர்ட் டு திஸ். பட் அந்த 4வது இன்னிங்ஸ், அந்த 5வது நாளோ 4வது நாள்ல நின்று அடிச்சு கொடுக்குற அந்த ஒரு ப்ரெஷரை கேரி பண்ணி இருந்தாலும் பொறுமையா ஆடி. ஆனா எனக்கு என்னன்னா நின்று வின் பண்ணி கொடுத்துட்டு அவுட் ஆயிருக்கலாம், அவுட் ஆயிட்டாரு. பட் எக்ஸலண்ட் நாக். இந்த வருஷத்தோட டாப் 3ல ஈஸியா போய் உட்கார்ற கிரேட்டஸ்ட் நாக் மார்க்ரம். ஐ திங்க் ஒரு 23 வருஷம் கழிச்சு ஒரு ஐசிசி டிராஃபி வின் பண்றாங்க. 2002ல சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். டெம்பா பவுமா தான் லிட்டரலி எவ்வளவு பேர் கலாய்ச்சாங்க. இப்போ இந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல கூட வந்து டுவாஃப்னு கலாய்ச்சிருக்கானுங்க. அதெல்லாம் சி நார்மல் பேண்டர் இஸ் டிஃபரெண்ட், அபியூஸ் இஸ் டிஃபரெண்ட், ஓகேங்களா? இவனுங்க வந்து அந்த ஆள் அப்படிதான் பாக்குறாங்க. ஆனா நீங்க என்ன வேணா பேசிட்டு போ, நான் இந்த டெஸ்ட் மேட்ச் மட்டும் எடுத்துன்னு போயிடுறேன். அந்த ஆள் இதுவரைக்கும் டெஸ்ட் மேட்ச் கூட தோத்தது இல்ல. ஆஸ்திரேலியாவை நீங்க ஃபைனல்ல தோக்கடிக்கிறீங்கன்னா யூ லிட்டரலி நீட் தட் கேப்பபிலிட்டி. அதையும் மார்க்ரம் எந்த அளவுக்கு வந்து ஒரு 136 அடிச்சு ஹெல்ப் பண்ணாரோ, செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து டெம்பா பவுமாவும் வந்து கூட ஹெல்ப் பண்ணாரு பார்ட்னர்ஷிப்புக்கு. அவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் தான் செகண்ட் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி கொண்டு போச்சு. அவர் ஒரு 66 அடிக்க, ரபாடா வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5-4 எடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5-4, செகண்ட் இன்னிங்ஸ்ல 4-4. இவங்க எப்படி ஹேசல்வுட், பேட் கமின்ஸ் அண்ட் ஸ்டார்க் வந்து பண்ண வேண்டிய வேலையை ஒரு ஆளா நின்று பண்ணி கொடுத்திருந்தாரு. கூட வந்து இங்கிரி அங்கங்க ஹெல்ப் பண்ணி கொடுத்திருந்தாரு, மார்க்ரம் ஹெல்ப் பண்ண, ஸ்பின்னர்ஸ் அங்கங்க கொஞ்சம் மார்க்ரம் வந்து அங்க ஒரு விக்கெட் அப்படி இப்படி சொல்லி எடுக்க அப்படியே ஹேங் ஆன் பண்ணிட்டே இருந்தாங்க. அதாவது எப்படின்னா எடுத்த உடனே அடிச்சு அப்படியே டப்பு முடிக்காம கொஞ்சம் கொஞ்சமா கிரைண்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அவங்க டீப்பா எடுத்துட்டு போனாங்க கேம். எனக்கு அந்த 4th இன்னிங்ஸ் சேஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம காபா டெஸ்டா இருக்கட்டும், இல்லைன்னா குஷால் பெரேரா வந்து சவுத் ஆப்பிரிக்காவை கூட வின் பண்றதா இருக்கட்டும், எனக்கு அந்த 4th அதுல வந்து ஒரு ODI எவ்வளவு ப்ரெஷர் வேணுமோ அதை விட உங்களுக்கு ஒரு 100% ப்ரெஷர் அதுல இருக்கு, ஓகேங்களா? நீங்க ஒரு 5வது நாள் ஆடுறீங்க அப்படின்னும் போது, அதுவும் லார்ட்ஸ்ல எல்லாம்
5வது நாள்லாம் பால் கையில நிக்காது, அப்படி சுத்தி சுத்தி வரணும், பாம்பு விட்டுக்கிட்டு இருப்பாங்க லிட்டரலி. அப்பவும் அந்த ஆள் பொறுமையா ஆடி நின்னு சேஸ் பண்ணி கொடுத்தது கிரேட் மொமெண்ட் அது. ஸோ இது ஒரு பக்கம் வந்து பயங்கர ஹாப்பியான மொமெண்டா இருந்ததப்போ, இதுக்கு முன்னாடி வந்து மோசமான மொமெண்ட்ல வந்து இந்தியா பத்தி பேசியிருந்தோம். அது வந்து நிறைய பாலிடிக்ஸ் பேசியிருந்தோம். திரும்பவும் அகைன் அந்த பாலிடிக்ஸ்ல தான் குதிக்க போறோம். என்ன அப்படின்னா, என்னதான் பயங்கர ஹாப்பியான மொமெண்ட் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னாலுமே சேடான மொமெண்ட்ஸ் வந்து கூட சேர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதுல வந்து முக்கியமான சேடான மொமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ரோஹித் அண்ட் விராட் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆனது. 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து சீரிஸ் வந்து போக போறாங்கன்னு தெரிஞ்சப்போ அதுக்கு முன்னாடியே வந்து 2 பேருமே வந்து ரிட்டையர் ஆனது. அண்ட் வந்து கில்லு வந்து கேப்டனா வந்து அப்பாயிண்ட் ஆகிறாரு. இன்னொரு பக்கம் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஓடி சரி ஓகே டெஸ்ட் கிரிக்கெட்ல அப்படிதான் நடக்குது. ஓடிஐல தலைவன் தான்ப்பா கேப்டன் நினைச்சிட்டு இருக்கப்போ தலைவனை டப்புன்னு டிராப் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா சீரிஸ்ல வந்து உள்ளார போறப்போ கில்லோட வந்து உள்ளார போனாங்க, கேப்டனா வந்து உள்ளார போனாங்க. ஸோ இது வந்து ரொம்ப எல்லாமே அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு அப்படியே அப்ரப்டா நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் முக்கியமா விராட்டோடைய ரோஹித் சர்மா வந்து ஹீஸ் அ ஒயிட் பால் ஃப்ரீக், ஒயிட் பால் லெஜெண்ட் அவரு. பட் ரெட் பால் வரப்போ ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ஆனா விராட் கோலியோடைய ஃபார்ம் என்னதான் சுமாரா இருந்தாலுமே ஹீஸ் ஒரு வைட்டல் எலமெண்ட் இன் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவர் ரிட்டையர் ஆனது வந்து இன்னும் ரொம்ப மோசமான விஷயமாச்சு. மக்களே வந்து லேட் கம்மர் ரதீஷை வந்து வரவேற்றுக்கிறோம். முட்டி போடுங்க சார், பனிஷ்மெண்ட் முட்டி போடுங்க. உங்க ஆசைக்காக என்னால வேலை செய்ய முடியாது. முட்டியே சொல்லல, நான் பனிஷ்மெண்ட் முட்டியே சொன்னேன். கரெக்டான மொமெண்ட்லாம் வந்திருக்கோம். என்ன வந்திருக்கோம் அப்படின்னா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட்ல இருந்த பாலிடிக்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதாவது ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் டெஸ்ட் கிரிக்கெட், கில்ஸ் அப்பாயின்மெண்ட் அஸ் கேப்டன் இன் டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் ஓடிஐ, அதான் பேசிட்டு இருக்கோம். ஸோ ஓடிஐல பாத்தீங்க அப்படின்னா ஐ மீன் டெஸ்ட் கிரிக்கெட்ல அஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மாவோட ஃபார்மும் அண்ட் விராட் கோலி ஃபார்மும் 2 பேருமே சுமாராக இருந்துச்சு. பட் கம்பேர்ட் டு ரோஹித் சர்மா விராட் கோலியோட அந்த பிரசன்ஸ் இந்தியன் டீம் வந்து ரொம்ப தேவைப்பட்டுச்சு. திடீர்னு எல்லாருமே போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி வந்து அப்படியே கையில இருந்து அப்படியே புடுங்கி எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓடிஐல இருந்து ஸோ அதுவுமே ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. இந்த இன்சிடென்ட் வந்து இந்த பிஜிடிலேயே ஆரம்பிச்சது. பிஜிடில கோலியாவது ஒரு செஞ்சுரி அடிச்சாரு, ரோஹித் ரொம்ப போறோம். டெஸ்ட்ல வந்து ரோஹித்துக்கு ரிட்டையர் கொடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் தோணுச்சு, ஓகேங்களா. ஆனா ரோஹித் சர்மாக்கு முதுகு குத்து புதுசு கிடையாது. அவங்க ஓன் 5 கப் அடிச்சு குத்த பிரான்ச்சைஸே முதுகு குத்துச்சு. ஸோ அதனால இந்தியன் டீம் முதுகு குத்துறதெல்லாம் ரோஹித் சர்மாக்கு புதுசு இல்லை. அண்ட் இட் ஷுட் ஹவ் பீன் லைக் கொஞ்சம் பொறுமையா ஒரு ரிட்டையர்மெண்ட் ஐ மீன் ஒரு ஃபேர்வெல் மாதிரி கொடுத்து அனுப்பியிருக்கலாம் 2 பேரும். எனக்கு வந்து கோலிக்கு ரொம்ப சூன் ரிட்டையர்மெண்டா இருந்தது. ஜஸ்ட் பிகாஸ் ஒரு சீரீஸ் 2 சீரீஸ் நல்லா ஆடலன்னா நீ இவ்வளவு பெரிய ஒரு கிரேட் பிளேயரை வந்து நீ ரிட்டையர் ஆக வைக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப பைத்தியகாரமா இருந்தது. அந்த வந்து பிசிக்கலி ஹி வாஸ் லைக் இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் ஆடுறதுக்கு கூட ஹி வாஸ் ரெடி. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஆள் ஃபிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிஜிடியில பிஜிடியில ஒரு 100 அடிச்சாரு பர்த்ல. அதுக்கப்புறம் அந்த நியூசிலாந்து சீரீஸ் 3 மேட்ச் சொதப்பினதுக்காக சும்மா ஃபார்ம் இல்ல, நாங்க அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கணும்ன்றதுக்காக அவரு அந்த நம்பர் 3ல இருந்து தூக்குனது. இப்ப பாருங்க நம்பர் 3ல வந்து மியூசிக்கல் சேர் ஆடிட்டு இருக்கு. சாய் சுதர்ஷன் ஆடுறாரு, கருண் நாயர் ஆடுறாரு. சோ நீங்க அந்த நம்பர் 3 நம்பர் 4ல இருந்து அவரை தூக்குறீங்கன்னா அது ரொம்ப லேமா இருந்தது. அண்ட் கில்லுக்கு வந்து கில்லு மேல பர்சனல் ஹேட்ரேட் இருக்குன்னா இருக்கு, ஓகேங்களா. அந்த நான் இல்லைன்னா அவ்வளவுலாம் நல்லவன் கிடையாது, இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இஸ் அ குட் பிளேயர், ஓகேங்களா. இஸ் அ குட் பிளேயர். ஆனா இப்போ எப்படின்னா திடுக்குன்னு எல்லாத்தையும் தூக்கி அவருக்கு கொடுத்த மாதிரி இருந்தது. இந்த ஜிடி கேப்டன்சி எடுத்துக்கோ, இந்தியன் கேப்டன்சி எடுத்துக்கோ, ஒயிட் பால் கேப்டன்சி, டெஸ்ட்டுக்கு. அது வந்து ரோஹித் சர்மா 27 வேர்ல்ட் கப் வரைக்கும் போறதுக்கு அந்த ஆள் வர்த்து. ஏன்னா 13 வருஷம் ஐசிசி டிராஃபியை 11 வருஷம் ஜெயிக்காம இருந்து டக்குன்னு ஒரு 6-7 மந்த்ஸ் ஸ்பேன்ல 2 கப் அடிச்சு கொடுத்தாருப்புல கேப்டன்சியில டீம் உருவாக்குனதுனால. ஏன்னா டிராவிடும் இதாரு ரோஹித்தும் உருவாக்குன டீம்ல தான் 2 கப் அடிச்சுது, ஓகேங்களா. சோ இப்போ வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி சாக் பண்ண எனக்கு லூஸ்தனமா இருந்தது. தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ரூமர்ஸ் போயிட்டு இருக்குதான் நினைக்கிறேன். இந்த 27 வேர்ல்ட் கப் வந்து அகைன் ரோஹித் சர்மா கேப்டன்சி நீங்க எடுத்துக்கோங்கன்ற மாதிரி கேட்கலாம். பட் அவர் ஒத்துப்பாரான்னு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. நீ இஷ்டத்துக்கு நீ தூக்குவ, அப்புறம் நீ ஏன் வந்து கேட்ப, அப்புறம் நான் இது பண்ணுமா அப்படின்னு. ரோஹித் சர்மா ஃபேன் நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன அமைதியாவே இருக்கீங்க? ஓ ஹிட் ஃபேனா? ஆமா, எனக்கு அவர் சொன்ன மாதிரி லைக் டெஸ்ட்ல ஹி வாஸ் நாட் இன் இஸ் குட் ஃபார்ம். லைக் அந்த ஒரு பிஜிடி சீரீஸ்ல இருந்து இல்லாம நியூசிலாந்து சீரீஸ்ல இருந்து இந்தியால நடந்த நியூசிலாந்து சீரீஸ்ல இருந்தே அவர் ஃபார்ம்ல இல்லாம தான் இருந்தாரு. சோ அது ஓரளவுக்கு எனக்கு ஃபேரா இருந்தாலும் மேபி ஒரு டக்குன்னு அந்த ஒரு 2 லெஜண்ட்ஸா ரிட்டையர் ஆகும் போது அது ரொம்ப ஒரு டிப்ரிஷியேட்டிங் திங்கா தான் இருந்துச்சு இந்தியன் டீமுக்கு. இன்னொன்னு என்னன்னா எனக்கு விராட் கோலி வந்து லைக் அவராதான் ரிட்டையர் ஆன மாதிரி நான் படிச்சேன். லைக் நான் சோர்சஸ்ல படிச்சது என்னன்னா அவராதான் ஐ ஒன்ட் ஃபிட் இன் திஸ் டீம் அப்படின்ற மாதிரி இருந்து
பிசிசிஐ ஈவன் ஆஸ்க் ஹிம் டு ரீகன்சிடர் டு ஜாயின் இந்தியன் டீம் அகைன்ற மாதிரி தான் நான் படிச்சேன். சோ இது வந்து அவரை சாக் பண்ணாங்க, லைக் அது அப்படி எப்படினாலும் போற்றியா இருக்கலாம். நம்மளுக்கு கடைசியா வர்றது என்னவோ அதை வச்சுதான் நம்ம பேச முடியும். கடைசியா வந்தது என்னன்னா அவரே ரிட்டையர் ஆன மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஆனா நிறைய பாலிடிக்ஸ் நடந்திருக்கும் கண்டிப்பா, அது அப்படியே ஒரு சோல் டெசிஷனா தான் இருந்திருக்காது. இத காட்டிலும் எனக்கு அந்த ODI கேப்டன்சி ஃப்ரம் ரோஹித் சர்மா டு கில் வந்து ரொம்ப எனக்கு பர்சனலா ஒரு மாதிரி ஒரு ரோஹித் ஃபேனா எனக்கு ரொம்ப கடுப்பாச்சு. அது வந்து டோட்டலி அன்ஃபேர்ன்ற மாதிரி இருந்தது. அப்படி நீங்க வந்து 2027 வேர்ல்டு கப் வந்து அவ்வளோ டேஸ் தான் இருக்குது, நீங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா பாக்குறேன் அதனால ஒரு யங் கேப்டனை கொடுக்குறேன்னா KL ராகுல் டிசர்வ்ஸ் இட். நீ KL ராகுல் கிட்ட வாங்கி கொடுத்திருந்தா நான் சந்தோஷப்படுத்துறேன், சரி பரவாயில்ல அப்படின்ட்டு. கில் ஒரு கேப்டனா ஜஸ்ட் நவ் அவர் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்காரு, எடுத்தவனே கத்துக்குட்டிக்கு போய் நீங்க கொடுத்தீங்கன்னா இப்ப என்ன நிலைமையில இருக்கும் அந்த மாதிரிதான் அது திருப்பி ஆகிட்டே இருக்கும். அவர் இன்னும் நிறைய கத்துக்கணும், இன்னும் நிறைய அவர் ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ணிக்கணும். இப்பதான் அவர் இந்தியன் டீம்ல ஒரு பெர்மனன்ட் பிளேயரா இருந்தே ஒரு 3 years தான் ஆகுது. அதுக்குள்ளேயே உனக்கு வந்து கேப்டன்சி அது இதுன்னு போயிடுச்சுன்னா நோ வர்த் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி வந்து போன வருஷம் அப்படி 2024 பார்த்தா ஆஷன் அவர் ரிட்டையர் ஆயிருப்பாரு. சடனா டப்புன்னு அவர் மட்டும் கிளம்பி போயிருப்பாரு. அது வந்து எது கூட கம்பேர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா, நேதர்லாண்ட் மாதிரி ஒரு லெஜண்ட் வந்து ஆஸ்திரேலியால பிச்சு எப்படிப்பட்ட பிச்சா இருக்கட்டும், நான் நேதர்லாண்ட் தான் ஆடுவேன், ஏன்னா ஹி டிசர்வ் தட் அப்படின்ற மாதிரி அவர் எல்லா பிச்சிலையும் ஆடுவாங்க. அன்லஸ் அண்ட் அன்டில் அவருக்கு வந்து இன்ஜுரி ஆனா மட்டும்தான். அந்த மாதிரி தான் நம்ம ஆஷ்னாவை பார்த்துக்கணும். ஆனா ஃபாரின் போனா ஆஷ்னாவை டிராப் பண்றது, இங்கிலாந்து போனா டிராப் பண்றது, ஆஸ்திரேலியா போனா டிராப் பண்றது, இந்தியாவில மட்டும்தான் இவனுக்கு ஆட தெரியும் அப்படின்ற மாதிரி ஆஷ்னா வந்து வச்சு ட்ரீட் பண்ணதுனால தான் அவருக்கு வந்து தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேலே என்னை வந்து அசிங்கப்படுத்தி நீ வந்து டிராப் பண்ணி நான் வெளியே போறதுக்கு நானே ரிட்டர்ன் ஆகிக்கிறேன். ஏன்னா அடுத்த அப்படியே வாஷிங்டன் சுந்தரம் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதான் நான் அப்படியே டிராப் ஆகிக்கிறேன், நான் அப்படியே கிளம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு. யாருக்குமே இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ரிட்டைர்மெண்ட் இருக்கவே இருக்காது. ஒரு ஆண்டர்சனுக்கு வந்து ஒரு ரிட்டைர்மெண்ட் கிடைச்சது, அது இந்தியாவுக்கு நம்ம யாருக்குமே கிடைக்காது. அன்லஸ் அன்டில் கடைசியா கிடைக்கலாம். அதான் கடைசியா இந்த ஃபேர்வெல்னு ஒண்ணு நடந்ததுன்னா சச்சின் டெண்டுல்கர் ஒரு ஆளுக்கு மட்டும் தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் ஃபேர்வெல் ஃபார் அ பிளேயர், குட் லெஜெண்டரி பிளேயர்ன்ற மாதிரி யாருக்குமே அமைஞ்சது இல்ல. அவங்க பேட்ச்லயே எல்லாருக்கும் ஒரு ப்ராப்பர் ஃபேர்வெல் நடந்தது. அனில் கும்ப்ளேயா இருக்கட்டும், அனில் கும்ப்ளேக்கு அப்புறம் கங்குலிக்குலாம் தோனி தான் அந்த டெஸ்ட் கேப்டன்சி அவுட் வந்து எடுத்தாரு. லாஸ்ட் செஷனை வந்து கேப்டன்சி பண்ண சொன்ன மாதிரி. சோ அதெல்லாம் ஒரு ப்ராப்பர் ஃபேரி டேல் எண்டிங். அதெல்லாம் அதுக்கப்புறம் கங்குலிக்கு அப்புறம் யாரெல்லாம் கேப்டன் ஆனாங்களோ, தோனியா இருக்கட்டும், யாருக்குமே ஒரு ப்ராப்பர் ஃபேர்வெலே வரல. இவங்க மென்டலி டார்ச்சர். இப்போ நீங்க கோலியை வந்து அவர் ரிட்டர் ஆனான்னு சொன்னீங்க, அவர் மேபி ஒரு மாதிரி ஒரு மென்டலி டிஸ்டர்ப் ஆனதுனால வந்து ஓகே நம்ம போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா மென்டலி டிஸ்டர்ப் ஆகிற காரணம், நீங்க என்னதான் பிசிக்கல் ஃபிட்டா இருந்தாலும் மென்டலி நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் யூ கேன் பிளே திஸ் டெஸ்ட் கிரிக்கெட், ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க போட்ட இதெல்லாம் ஒரு 2 சீரீஸ் ஃபிளாப் ஆனதுக்கு இவருடைய பிளேஸை கொஸ்டின் பண்ற அளவுக்கு ஆயிருச்சா? ஒரே வருஷத்துல 6 200 அடிச்சு கொடுத்துருக்காரு டெஸ்ட்ல. அப்படின்ற மனுஷனை நீங்க ஒரு சீரீஸ் வச்சுதான் நீங்க மெஷர் பண்ணுவீங்களான்றது எனக்கு ரொம்ப ஸ்டூப்பிடா இருந்தது. அண்ட் ரோஹித் முதுகு குத்து வந்து இட்ஸ் நாட் நியூ. ஏன்னா அவ்வளோ 5 கப்பே பார்க்காத பிரான்ச்சைஸ்க்கு விட்டு மனுஷன் ஆடியர் வந்தாலே இந்த வருஷம் மும்பை தான் எழுதி வச்சுற மாதிரி கப் அடிச்சு கொடுத்துமே ஒரு பிரான்ச்சைசி வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்றது, இந்த மாதிரி சேஷ்டை பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஓகே, எந்த பிரான்ச்சைஸுமே எந்த பிளேயருக்கும் ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை. அண்ட் இது அப்படியே அந்த ஒரு கல்ச்சர் வந்து இது அப்படியே இந்த இன்டர்நேஷனல் டீம் மேனேஜ்மெண்ட்ஸ்க்கும் வருது. இப்போ கில் இருக்காரா, கில்லு போனா அப்படியே அது அடுத்த இது ஜெனரேஷனுக்கு அப்படியே இப்போ வைபவ் சூரியவன்ஷிக்கு அது ஆகும். சோ இட்ஸ் அப்படியே ருத்ராஜுக்கே ஜஸ்டிஸ் கேட்டு முடிக்கல, நீங்க வைபவ் சூரியவன்ஷிக்கு போயிட்டு இருக்கீங்க. சோ இதுல பாலிடிக்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படியே இந்தியன் டீம்ல இருந்து இப்போ நம்ம டெஸ்ட் கிரிக்கெட் பத்தி பேசுறப்போ, அதாவது இப்போ T20ல நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம், சடன் சேஞ்சஸ் இருக்கும். ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து மியூசிக்கல் சேர் ஆனது நம்ம ஒரு டீம் தான். வாஷிங்டன் சுந்தர் திடீர்னு எடுத்துட்டு வர்றது, சர்ஃப்ராஸ் கான் உள்ளார வந்துட்டு ஒரு 2 சீரீஸ்ல காணாம போறது, சஞ்சு சாம்சன் வந்துட்டு காணாம போறது, KL ராகுல் முன்ன பின்ன இறக்கி விடுறது, ரோஹித் சர்மா காணாம போறது, ஜடேஜா வர்றது, அக்ஷர் பட்டேல் வர்றதுன்னு சொல்லிட்டு சாய் சுதர்ஷன் காணாம போறது, கருணாயர் வந்துட்டு அத்தனை வருஷம் கழிச்சு வந்து அவர் வந்துட்டு விளையாடிட்டு காணாம போறது, இப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பிரசித் கிருஷ்ணா வருவாரு, ஹர்ஷித் ராணா வருவாரு, ஷமி காணாம போயிட்டாரு. சோ இந்த மாதிரி ஹர்ஷித் ராணா வரலாம் மாட்டாரு. ஹர்ஷித் ராணா எப்பவுமே இருப்பாரு, நீங்க தெளிவா சொல்லுங்க. அவர் எங்க போனாரு? இப்போதைக்கு 3 ஃபார்மேட்டும் ஆற 2 பிளேயரு கில்லு, ஹர்ஷித் ராணா, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த
கருண் நாயர்லாம் வந்து இந்த இது டொமஸ்டிக்கை பார்த்து சூஸ் பண்ணாங்க. ஏதோ 700 4 மேட்ச்ல 5 மேட்ச்ல 700 800 ரன்ஸ் அடிச்சாரு. அடிச்சது எல்லாமே 200 அப்படிதான் அப்படின்னு. நீ ஓவரா ஆடுறியா, நீ இனிமேல் ஆடவே கூடாதுன்னு நேரம் தூக்கி போய் இங்கிலாந்துல ஆட வச்சாங்க. அவரு இந்தியன் நம்பர் 6 நம்பர் 7ல ஆட வச்சாங்க. 2 மேட்ச் நம்பர் 6 வந்தாரு, 3 நம்பர் 4 வந்தாரு, நம்பர் 3 வந்தாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சுனீங்கன்னா ஒரு மேட்சாவது ஒரு 50 அடிச்சிருக்கலாம் அவருடைய கேப்பபிலிட்டிக்கு. அவருக்கு வந்து ஒரு 3 மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க. லெட் இட் சி 6 இன்னிங்ஸ் ஓகேங்களா, ஒரு இன்னிங்ஸாவது கன்வெர்ட் பண்ணிருக்கலாம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு. நம்ம இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறோம்ல சில பிளேயர்ஸ், ஏன்னா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏன்டா இப்ப சஞ்சு சாம்சனுக்கு சான்ஸ் தரலனா, அவன் அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியும் நம்ம ஏன்டா நீங்க வந்து அவனை வச்சு மியூசிக்கல் சார் ஆடிட்டு இருக்கீங்க, ஏன்டா அவனை டிராப் பண்ணீங்க, சும்மன் கிலுக்கு ஏன்டா வைஸ் கேப்டன் தந்து அவனை டேக் பண்ணி அவனை ஓப்பனிங்லேயே வச்சுட்டு இருக்கான்னு நம்ம கேட்கறோம். ஏன்னா சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்ம் பண்ணான். ஆனா அந்த அளவுக்கு கூட கருண் நாயர் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த ஒரு டொமஸ்டிக் சீசன் மட்டும் வச்சு உங்களை டிஃபைன் பண்ண முடியாது. பிருத்வி ஷாலாம் டொமஸ்டிக் கிங்கா இருந்தான். பட் ஜஸ்ட் பிகாஸ் டிசிப்ளின் இல்ல, அந்த ஒரு இது இல்ல, தானே அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால தான் he has fallen. அப்படி இருக்கும்போது இவங்க மெஷர் பண்ற அந்த விஷயமே எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஐபிஎல் நல்லா ஆனா டெஸ்ட் டீம்ல எடுக்கிறது, ஓகேங்களா. ஏன்னா இது சாய் சுதர்ஷன்லாம் 600 650 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு போன ஐபிஎல்ல. அவரை தூக்கி போய் டெஸ்ட் கிரிக்கெட் பாரிசாலன் ஒரு நியான சொல்லியிருப்பாரு, இந்தியா தமிழ்நாட்டுல ஃபுல்லா பானிபூரி கடை வந்துருச்சு, பஜ்ஜி கடையை காணுன்ற மாதிரி உள்ளார வந்து ஓப்பனிங் வந்துகிட்டே இருக்காங்க. அபிமன்யு ஈஸ்வரனை காணும். ரொம்ப நாளா வந்து ரிசர்வ்ல இருந்துகிட்டே இருந்தாரு, ரொம்ப நாளா டீம்ல வந்து டிராவல் பண்ணிட்டே இருந்தாரு. அது எல்லா ஒரு சைக்கிள்லயும் ஒரு பிளேயர் இருப்பாங்க ப்ரோ. இன்னைக்கு எனக்கு ஆக்சுவலி தமிழ் கமெண்ட்ரி வந்து நிறைய பேர் கலாய்ச்சாலும் இது அபினவ் முகுந்த் கமெண்ட்ரி பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஆள் ஹேஸ் த பொட்டன்ஷியல், அந்த ஆள் ஹேஸ் தி பால் நாலேஜ் பயங்கரமா இருக்கும். ஏன்னா ஒரு ஃபன்னுக்கு சீக்கா கமெண்ட்ரி பாக்குறோம்னா அது வேற. ஆனா ஒரு சீரியஸா ஒரு பிளேயர் ஐடென்டிஃபை ஆனா அந்த இப்போ நம்ம ஈஸ்வரனை சொல்றோம், அபினவ் முகுந்த் ஒரு டைம்ல அதேதான் அப்படியே ரிசர்வ்ஸ்ல வச்சு சிஎஸ்கேல ஒரு பெஞ்ச் பிளேயரா இருந்து எல்லா டெஸ்ட்லயும் he will be like 12th man 15 man ஸ்குவாட்ல இருப்பாரு. வாய்ப்பே கிடைக்காது. அந்த ஆள் ஒரு அளவுக்கு மேல அப்புறம் அப்படியே விட்டாரு. இன்னைக்கு he is doing commentary and all. அந்த மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு அவங்க வாய்ப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு. பிஜிடிக்கு ஏ டெஸ்ட் ஆட கூட்டு போயிருந்தாங்க, நல்லாதான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அங்க ஒரு டெஸ்ட்லயும் வாய்ப்பு தரலையே. அவரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, படிக்கல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, வாய்ப்பு தரலையே. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க நியூசிலாந்து கூட ஹோம்ல வந்து 3-0 உதப்பட்டோம். இங்கிலாந்துல போயிட்டு அந்த ஒரு மொக்க டீம் கூட வந்து 2-2 டிராப் பண்ணது வந்து பெரிய விக்டரின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஆஸ்திரேலியா கூட போயிட்டு ஆஸ்திரேலியா வந்து பிஜிடில வந்து 3-1 உதப்பட்டு வந்தோம். இந்த மாதிரி பிக்கஸ்ட் டவுன்ஃபால் ஃபார் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல நடந்துகிட்டு இருக்குது. சோ அது ஆஃப்டர் கம்பீர், ஆமா கம்பீர் மாமாவோட யாராதான் அவன் பேர்ல தான் எழுதணும் எல்லாத்தையும். அவன் பேரு அகர்கர் பேர்லயும் கம்பீர் மாமா பேர்லயும். அகர்கர் வந்து லைட்டா எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு, அகர்கர் நான் உள்ளார சேர்ப்பேன். 2 பேரையும் சேர்த்து தான் வந்து எழுதணும். சோ அவங்களுடைய அப்ரோச் வந்து எப்படி மெக்கல்லம் ஒரு பக்கம் ஸ்பையா வந்து போயிருக்காரோ நியூசிலாந்து இங்கிலாந்துக்குள்ள, அந்த மாதிரி கம்பீர் வந்து இந்தியால இருந்தே இந்தியாக்குள்ள ஸ்பையா வந்திருக்காரு அவரு. ஆக்சுவலி வந்து இங்கிலாந்து கூடயே 2-2 அடிக்கும் போது என்னன்னா பரவாயில்ல, இங்கிலாந்துல போய் 2-2 டிராப் பண்ணிட்டு வந்திருக்கோன்னு இருந்தது. ஆனா அவனுங்க ஆடுற ஆட்டத்தெல்லாம் பார்த்தா சிரிப்பா தான் இருக்கு. மெக்கலமுடைய ஸ்ட்ராட்டஜியே வந்து பேஸ் பால் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாரும் தூக்கி அடிங்க, என்ன ஸ்விங் போட்டா என்ன, அவுட் ஸ்விங் போட்டா என்ன. அது வந்து எப்படின்னா அந்த மனுஷன் அப்படிதான். அவருக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கிற காரணம், அவரை பேக் பண்றது வில்லியம்சன், டாம் லேத்தம்லாம் டெஸ்ட் கிரிக்கெட்டா பயங்கர டெஸ்ட் கிரிக்கெட்டா ஆடுவாங்க. சோ அவருக்கு அந்த ஃப்ரீடம் இருந்தது. 11 பேரும் சுத்தினா அப்புறம் 11 பேரும் அவுட் ஆயிட்டு பெவிலியன்ல தான் உட்காருவீங்க. அது எனக்கு இங்கிலாந்துல டெஸ்ட் மேட்ச் பாக்குற அந்த ஒரு ஆடியன்ஸ் இந்த வருஷம் வாங்கின அடி இருக்கேப்பா. அது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இங்கிலாந்தோடைய டவுன்ஃபால், கிரிக்கெட்டோட டவுன்ஃபால் வந்து எப்படி இருக்குன்றத நீங்க கண்டினியூ பண்றதுனா பண்ணுங்க. இல்லைன்னா வந்து எப்படின்னா எந்த ஒரு ஃபார்மாட்டா இருந்தாலும் சரி, சோ நீங்க சொன்னதுதான் கரெக்ட். இப்போ 1-2 பிளேயர் வந்து இந்த ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு வேணும். அவங்க சுத்தி வேணா மீதி 6 பேர் வந்து கரகாட்ட கோஷ்டி மாதிரி அங்கிட்டு வந்து ஆடலாமே தவிர 2 பேர் வந்து வேணும். 6 பேர் ஆங்கர் ஆடணும் ப்ரோ, 2 பேர் தான் கரகாட்டம் ஆடணும். அது நம்ம ஃபார்மேட்டை பொறுத்து. இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து இப்போ 2 பேர் ரிஷப் பண்ட் மாதிரி நம்ம இதுல வந்து கண்ணாபுரம் சுத்துறதுக்கு ஆள் இருப்பாங்க. அவனை பத்தி பேசாதீங்க, அவனை பார்த்தாலே வெறுப்பா வருது. இல்ல ஆனஸ்ட்லி அவன கிரேட் ஃபேன். ஆனா அவன் ஆக்சுவலி அஸ்வின் வந்து ரொம்ப பேக் பண்ணுவான். அஸ்வின் வீடியோஸ்ல அப்படின்னா ரிஷப் பண்ட்டுக்கு கூல் சுரேஷ் மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு நான் பாக்குறேன், அஸ்வினே வந்து எப்படின்னா அடா அவனா திருந்தனும் நம்ம என்னத்த சொல்லுன்ற மாதிரி ஆட்டான் எனக்கு. ஐயோ அதான் இந்த வடச்சன்ல வர மாதிரிதான் எல்லாமே செய்யற சரியான ஆள் நீ, எதுவுமே வேணா லூஸ்தனமா ஷார்ட் அவுட் ஆகுறேன்னா இப்பதான்டா பாக்குறேன்.
இங்கிலாந்து பாத்தீங்க அப்படின்னா அது T20 ODI டெஸ்ட் எதுலயுமே அவங்க பேஸ்பால் வந்து ஒரு எல்லாத்துலயுமே அவங்க இப்ப ஒரு அசோசியேட் டீமோட ஓரளவுக்கு அதிகமா ஆடுறானுங்க, அந்த மாதிரி தான் அடிட்டு இருக்கானுங்க. ஆஸ்திரேலியா நம்ம வந்து இந்தியா போயிட்டு இங்கிலாந்துல வந்து 2-2 ஜெயிச்சதை வந்து பெருசா இது பண்ணிட்டு இருந்தோம். ஆஸ்திரேலியா போயிட்டு தச்சிப்பா அப்படின்னு அடிச்சு அமுச்சு விட்டானுங்க. அது இந்தியா கூட ஆடின ஸ்குவாடை விட இது பெரிய ஸ்குவாடு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்லாம இருந்தானுங்க. இந்தியா கூட ஆடுறப்ப ஏகப்பட்ட பேர் இன்ஜுரியில இருந்தானுங்க. ஆனா இதுல ஃபுல் ஸ்குவாட் ஆடியுமே வந்து ஆஸ்திரேலியாவோட இன்ஜுரி ஸ்குவாடை வச்சு இங்கிலாந்து அடிச்சானுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது ஆஸ்திரேலியா தோக்கடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதெல்லாம் ஒரு தனி திறமை வேணும். கோலிக்கு இருக்கிற மாதிரி அந்த ஒரு இது வேணும் அவனுங்க இதுல போய் ஜெயிக்கிறதுக்கு. ஸோ அகைன் நான் டாபிக் வரேன். இங்கிலாந்து டவுன்ஃபால். இங்கிலாந்து எப்போ மேல இருந்தது டவுன்ஃபால் ஆகிறதுக்கு அவனுங்க இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஸ்டார்ட் மோர்கன் 2019 வேர்ல்ட் கப் அடிச்சப்ப இருந்துச்சு. இல்ல நான் அதுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் முன்னாடி சொல்லணும்னா நான் வந்து அலிஸ்டர் குக்கோட பீரியடு, ஆண்ட்ரூ ஸ்டாஸ் பீரியடு, இந்த பீரியட்லாம் ஒரு பீக்ல இருந்தானுங்க அவனுங்க. கெவின் பீட்டர்சன், ஆண்ட்ரூ பிளின்டாஃப், அப்படியே மேல டாப் ஆர்டர் பின்னா இயன் பெல் அப்படின்னு நின்னுகிட்டே இருப்பானுங்க. ஜானத்தன் ட்ராட் நிற்பாரு. கதிகாலம் அந்த 2011 வேர்ல்டு கப் முடிச்சுட்டு இதுக்கு போனோம், ஆஸ்திரேலியா போயிட்டு திருப்பி இங்கிலாந்து போனோம். இங்கிலாந்து போகும்போது போய் 4-0 இங்கிலாந்துல போய் 4-0, ஆஸ்திரேலியால போய் 4-0. ஆமா, நம்ம வந்து வைல்டிங் பண்ணிட்டு இருந்தோம் அந்த வருஷம். அடிக்கிறானுங்க 2 இடத்துலயும் அந்த சைடு. அப்பதான் இந்த தோனி வந்து இயன் பெல் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரன் அவுட் நினைச்சிட்டு போக வச்சது, திருப்பி ஆற வச்சது. சோ அப்பெல்லாம் ரொம்ப கேவலம். நம்ம அவ்வளவு வீக்கா இருக்கோமா இல்ல இவனுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறானுங்களான்ற மாதிரி இருந்தது. பட் அவ்வளவு டாமினேஷன் அந்த டைம்ல. இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க ஒரு ஃபைனலுக்கும் குவாலிஃபை ஆகல. காரணம் கேமு அந்த சும்மா அந்த இது ஆடலாம், பேஸ்பால் ஆடிட்டு இருக்கலாம் அப்படின்னு இந்த காமெடி பண்றதெல்லாம். ப்ராப்பரா டெஸ்ட் ஆடணும்னு ஒரு டீம் வச்சுக்கணும். இப்போ அந்த இங்கிலாந்து டீமே எடுத்து பாருங்களேன், எத்தனை பேர் நல்லா டெஸ்ட் ஆடுவாங்க. ஜோ ரூட்க்கு சப்போர்ட் பண்ண யார் இருக்கா? அந்த ஒரு ஜோ ரூட் வந்து செஞ்சுரி அடிப்பார் இந்த ஆஷஸ்ல, செகண்ட் டெஸ்ட் நினைக்கிறேன். அப்ப அடிச்சும் போது கூட டீம் ஸ்கோர் 260 270 தான் இருக்கும். அந்த ஆள் மட்டும் 130. ஸோ ஹீஸ் டூயிங் 60 to 50%. யாருமே சப்போர்ட் பண்ண இல்லை. எவன்டா டெஸ்ட் ஆடுறீங்க, வரவெல்லாம் தூக்கி அதுவும் ஹாரி ப்ரூக்கெல்லாம் அந்த ஹேட்ரிக் பால்ல ஏறி போறது. ஸோ அதான் இங்கிலாந்து வந்து அவங்களோட டவுன்ஃபால் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு தோத்துட்டு வந்தது. இங்கிலாந்து வந்து 2-1 ஓதப்பட்டாங்க. நியூசிலாந்து கிட்ட வந்து 3-0 ஓதப்பட்டிருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியா கிட்ட வந்து ஓதப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுன்ஃபால் வந்து இங்கிலாந்துக்கு இருந்துச்சு. கண்டிப்பா அவங்க இப்போ இந்த T20 எப்படின்னா இங்கிலாந்து வந்து இப்பயுமே அவங்களோட ஸ்குவாட் வந்து 11 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 11 பேரும் பேட்டிங் ஆடுவானுங்க. ஆனா 11 பேர்ல வந்து எவனுமே பேட்டிங் ஆட தெரியும்ன்ற மாதிரி அவங்களும் நம்ப மாட்டானுங்க. வெளியே இருந்து பாக்குறப்ப நமக்கு தெரியுது 11 பேரும் பேட்டிங் ஆடுவானுடா, ஆளுக்கு ஒரு 30 ரன் அடிச்சா கூட 300 ரன் 330 வரும்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதை அவனுக்கு நம்ப மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் போகும். ஆனா இப்பயுமே இந்த T20 வேர்ல்டு கப் அவங்க எடுத்துக்கிற ஸ்குவாட் சூப்பர் ஸ்குவாடு. யார வேணா அவனுக்கு ஜெயிக்கலாம், ஈஸியா யார வேணா அடிக்கலாம், இந்தியாவை அடிக்கலாம், யார வேணா அடிக்கலாம். ஆனா அடிக்க மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு டேஞ்சரஸ் சைடு. பட் வந்து கண்டிப்பா அந்த கோச்சிங் வந்து மாறியே ஆகணும். இது ஒரு பக்கம் கடைசியா வந்து ஒன் ஆஃப் தி மெயின் மேஜர் மொமெண்ட் நடந்தது வந்து ஹாப்பியான மொமெண்ட் பேசிட்டு அதுக்கு சின்ன மொமெண்ட் அங்கங்க டச் பண்ணிட்டு வீடியோ நம்ம முடிக்கலாம். மேஜர் மொமெண்ட் இவ்வளோ தூரம் பேசுனது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதுக்குள்ள அடக்கணும் அப்படின்னா மென்ஸ் கிரிக்கெட் பத்தி தான் பேசியிருந்தோம். அப்படியே இந்த பக்கம் உமன்ஸ் கிரிக்கெட் வந்தீங்க அப்படின்னா உமன்ஸ் கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கப் வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ அதுல எனக்கு தெரிஞ்சு எனக்கு பர்சனலா இவன் ரதீஷ் வந்து நிறைய ஃபாலோ பண்ணுவான். விமன்ஸ் கிரிக்கெட் நிறைய பேர் சொல்லியிருக்கான் விமன்ஸ் கிரிக்கெட் பத்தி வீடியோ போடலாம் அப்படின்னு. நான் சொல்லுவேன் நமக்கு வந்து மென்ஸ் கிரிக்கெட் பத்தி பேசினாலே யாரும் பார்க்க மாட்டாங்கடா, விமன்ஸ் கிரிக்கெட்ல எவனுமே பார்க்க மாட்டான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இல்ல மென்ஸ் கிரிக்கெட் குடுக்குற டிராமாவே அதிகமா இருக்கு. இல்ல விமன்ஸ் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணி சோ அப்படி இருக்கிறப்போ இந்த வேர்ல்டு கப் தான் அந்த டீம்ல யார் யார் இருக்காங்க அவங்க பேர்லாம் என்னன்றது நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துது. இந்த ஜெமிமா ராட்ரிகஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்றது, ஹர்மன்பிரீத் கவுர் தான் கேப்டன்ன்றது. சோ ஸ்மிருதி மந்தனா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட் மெட்டீரியல் மாதிரி நிறைய ஆட்ல வருவாங்க. நிறைய அவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ் மாதிரி இருப்பாங்க. சோ அவங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த ஒரு பேர் வந்து எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி வந்து ரிச்சா கோஷ்ல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து இப்பதான் எல்லாருக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சுது. சோ அவங்க ஜெயிச்சதுன்றது வந்து ஏன்னா நிறைய பேர் உள்ளார வர்றப்போ இந்தியா வந்து பெருசா இது கொஞ்சம் அப்படி இப்படி டீம் தான்ப்பா, இவங்க ஜெயிக்கிறது கஷ்டம்பா, ஆஸ்திரேலியா தான்ப்பா ஜெயிக்கும் அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் நல்ல டீமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இந்தியாவுக்கு வந்து பெருசா யாருமே வந்து ஸ்கோப் வந்து கொடுக்கல. ஆனா போக 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 கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இம்ப்ரூவ் பண்ணாங்க. டுவர்ட்ஸ் செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் போறப்போ பீஸ்டா மாதிரி அவங்க பிளாஸ்ட் பண்ணி அடிச்சு தூக்கிட்டாங்க. எப்போ ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சாங்களோ அங்கேயே வந்து முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த 2 மேட்ச் ஆஸ்திரேலியா கூட சவுத் ஆப்பிரிக்கா கூட ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வந்து ஒரு நாக் அவுட்ஸ்ல எப்படி ஆடணுமோ அதை ப்ராப்பரா தெரிஞ்சிருந்தாங்க. ஓகேவா? ஏன்னா அதான் வந்து நம்ம பார்த்து வளர்ந்த கிரிக்கெட்லாம். ஓகேங்களா? ஏன்னா இதே சவுத் ஆப்பிரிக்கா கூட தான் இதே டார்கெட் அடிச்சு இவங்க தோப்பாங்க ஆல்மோஸ்ட் சிமிலரா.
அந்த டி கிளார்க்னு ஒருத்தி இருப்பா, அவ அடிச்சு வின் பண்ணி கொடுப்பா, 80 ரன் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதேதான் இந்த மாதிரி ஆச்சு. அண்ட் மெயின் அப்ரிசியேஷன் வந்து ஜெமிமா ராட்ரிக்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு ரிச்சா கோஷ், வாவ், என்ன ஒரு அந்த ஒரு எண்டிங்ல ஒரு பினிஷிங் ரோல் கொடுக்கறது. எல்லா மேட்ச் எடுத்தாலும் ஒரு 18 பால் 30, ஒரு 20 பால் 40, இந்த ஃபைனல்ல கூட ஸ்கோர் வந்து இவ்வளவு வந்திருக்காது. ஸ்கோர் தான் அவங்க எண்ட்ல வந்து ஒரு கிளச்சா ஒரு டக்குன்னு ஒரு 30 ரன் அடிச்சு குத்துட்டு போனாங்க. அவங்க அந்த ஷி ஹேஸ் சோ மச் பொட்டன்ஷியல். ஆர்சிபி காரராக நினைக்கிறேன் விமென்ஸ் இதுக்கு. ஸோ ஷி ஹேஸ் சோ பொட்டன்ஷியல் இன் இட். எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சது. ரெண்டாவது வந்து தீப்தி சர்மா வேற லெவல். அவங்க வந்து 50 ரன்ஸ் 5 அவ்வளவு அடிச்சும் போது அந்த ஒரு மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்கல்ல. ஆஸ்திரேலியா வந்து இத்தனை வருஷம் டாமினேட்டிங்கா இருந்த ரீசன் பாண்டிங், சைமன்ஸ், கில்கிறிஸ்ட், பிரெட்லி, இதெல்லாம் இவனுங்கெல்லாம் மேட்ச் வின்னர்ஸ். இந்த மாதிரி கிளட்ச் மேட்ச்ல தனியா விட்டா அவனுக்கு அது ஒரு சொர்க்கம். அந்த மாதிரி எனக்கு செமிஃபைனல்ல என்ன ஆச்சு, நான் பெருசா விமென்ஸ் கிரிக்கெட் ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் மெயினா பார்த்ததே இந்த 2 மேட்ச் தான். ஆனா 2 மேட்சும் டீம்ஸ் தான் தெரிஞ்சது தான் பார்த்தேன். ஆஸ்திரேலியா வந்து நிறைய வேர்ல்ட் கப் வின் பண்ணிருக்காங்க விமென்ஸ் கிரிக்கெட்ல மட்டும். காரணம் பாத்தீங்கன்னா கர்டசி ஸ்டார்க்கு பொண்டாட்டி. டேய், உங்க ஒரு குடும்பத்தினால பல குடும்பம் நாசமா போகுதுன்ற மாதிரி. சோ இப்படி இருக்கும்போது ஜெமிமா ராட்ரிக்ஸ் கேட்ச கீப்பரா இருந்தா அவங்க விட்டுருவாங்க. ஓகே, அது விட்ட உடனே எனக்கு ஸ்டார்க் குடும்பமா இது அப்படின்னு இருந்தது. சோ அந்த டே இட் வாஸ் லிட்டரலி மேட் ஃபார் ஜெமிமாஸ் கிளட்ச் இன்னிங்ஸ். அண்ட் அதே மேட்ச்ல ஹர்மன் பிரீத்தை சும்மா சொல்லக்கூடாது. அவங்க ரொம்ப அழகா பார்ட்னர்ஷிப் பண்ணி கேமை எண்ட் வரைக்கும் கொண்டு போனாங்க. டேக் இட் டு தி எண்ட் தான் லிட்டரல். நம்ம அந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல அந்த மார்க்ரம் பத்தி பேசின விஷயமா இருக்கட்டும், ஸோ அந்த எண்டு கொண்டு போய் ஷி லிட்டரலி அதை அடிச்சு கொடுத்து வின் பண்ணி வச்சாங்க. எனக்கு அந்த அகெயின் அந்த சவுத் ஆப்பிரிக்காலையுமே அந்த கேப்டன் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் அழகா ஆடி கொண்டு வருவாங்க. பட் ஷி டிடன்ட் ஹேவ் த சப்போர்ட் அட் தி அதர் எண்டுன்னு இருக்கும் போது, ஏன்னா அவங்க ஒரே ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டாங்க, டி கிளார்க்கு முன்னாடி ஏற்றி விட்டுருக்கணும். கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா she would have supported her and அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா 2-3 ஷாட் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இவங்க கடைசியா வரட்டும். ஏன்னா அந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் இந்தியா மேட்ச்ல இவங்க 8th வருவாங்கன்னு நினைக்கிறேன். 8th வந்து வின் பண்ணி கடைசில வந்தா வின் பண்ணாங்க. சோ இவங்க அதே ஸ்ட்ராட்டஜி சொல்ல வந்தனா, லைக் நீங்க லீக் மேட்சஸ்லயே பார்த்தாலும் சின்ன டீம்ஸ் லைக் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்த 3 டீம் கூட தான் அவங்களோட வின்னிங்கே இருந்துச்சு. அதை தாண்டி நியூசிலாந்து இந்த வாட்டி சும்மா ஆடினாங்க, அதனால நம்ம ஜெயிச்சோம், அதனாலதான் நம்ம உள்ள போனோம். ஸோ இந்த 4 டீம் கிட்ட தான் அவங்க வின்ஸே இருந்தது. அவன் மிச்சம் இப்ப இந்த செமிஃபைனலுக்கு உள்ள வந்த 3 டீம் கிட்டயும் லீக் மேட்ச்ல இந்தியா தோத்துருக்கு. ஆனா அது அப்படியே எங்கெங்கெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணுமோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்தது. அந்த ஒரு 11 பேரும் அவங்களோட பெஸ்ட் பொட்டன்ஷியல்ல அங்க நாக் அவுட்ஸ் ஆடினதுதான் அந்த டீமை வின் பண்ண வச்சது. கடைசியில ஷெஃபாலி வர்மா 87 இதெல்லாம் பயங்கரமா. ஷெஃபாலி வர்மா எனக்கு தெரிஞ்சு ரீப்ளேஸ்மெண்டா வந்தாங்க. அவங்க தானே ஓப்பனிங் வந்து பிரத்திகா ராவலுக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்டா வந்தாங்க. ஃபைனல்ஸ்ல அவங்களோட நாக்கு எல்லாமே வந்து ஒரு மாதிரி அவங்க அமைஞ்சு வந்ததுன்னு சொல்றதை தாண்டி தே ஸ்டிக் டுகெதர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஜெயிக்கணும்டா இந்த தடவை விட்டா எந்த டைமும் கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா இருந்துச்சா. இந்த டைம் 2025 பாத்தீங்க அப்படின்னா இயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய டீம் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அதுல நம்ம விமன்ஸ் டீம் வந்து பயங்கர ஹாப்பி. அது இப்போ வந்து அடுத்தது ஐபிஎல் விமன்ஸ் ஐபிஎல் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. விமன்ஸ் T20 கிரிக்கெட் வருது, அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. எல்லாமே வந்து அந்த பேர்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ எப்படி சொல்ல முடியாது, இப்போ நம்ம ஃபேமிலில இருந்து நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு பொண்ணு கூட போய் ஆடுறது அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் இதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம ஊர் பொண்ணு எக்ஸாக்ட்லி அந்த 83 வேர்ல்ட் கப் நம்ம வின் பண்ணும்போது சச்சினுக்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருந்தது. அந்த மாதிரி இது வந்து ஒரு நிறைய ஒரு லெட்ஸ் சே ஒரு 10 பேருக்கு இது ஒரு ஃபயரா இருந்தா கூட ஒரு அட்டென்ஷனா இருக்கும் ஒரு விமென்ஸ் கிரிக்கெட்டுக்கு. அது ரொம்பவே நல்ல மொமெண்ட். ரீசெண்டா வந்து ஸ்ரீலங்கா கூட ஒரு 5 T20s நடக்குது. புது பிளேயர்ஸா தான் வந்திருக்காங்க. இப்ப கமலினி ஃப்ரம் தமிழ்நாடு, வைஷ்ணவி சர்மான்னு நினைக்கிறேன், அவங்களும் வந்திருந்தாங்க. புது பிளேயர்ஸ் நிறைய பேர் பாக்குறோம், புதுமுகங்கள் நிறைய பேர் தெரிய வருது. இப்போ கமலினி வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆடுவாங்க. ஆமா. சோ அதுக்கு முன்னாடி அவங்க அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஆடி ஜெயிச்சாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பெரிய மொமெண்ட்ஸா இருக்குது. இதை தாண்டி வந்து நிறைய இருக்குது. ஐபிஎல்ல பாத்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் ஜடேஜா ட்ரேட் வந்து பயங்கரமா போச்சு. அது ஆல்ரெடி அடிச்சு துவச்சாச்சு. அது ஒரு பயங்கர பெரிய ட்ரேட், பயங்கர பெரிய டாபிக்கா வந்து அதுதான் வந்து ரொம்ப நாளா வந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த ஐபிஎல் விஷயங்கள் அது வந்து ஏகப்பட்டது போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து அந்த ஐபிஎல் வரப்போ அவருக்கு வந்து திரும்ப ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அங்கே நடந்துட்டு இருந்துச்சு.
அதை தாண்டி வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபில வந்து நம்ம வந்து ஒரே கிரவுண்ட்ல ஆடி ஜெயிச்சதுன்னு சொல்லி ஒரு கம்பெயின் ஒன்று இருந்துச்சு. அது ஒரு பக்கம், அந்த ஒரு பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. பட் முக்கியமான மொமெண்ட்ஸ் வந்து எல்லாமே பேசியாச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து 2025ல எங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட்ஸ், பிடிக்காத மொமெண்ட்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அகைன் நன்றி ஜெஃபர்சன் ப்ரோ ஜாயின் பண்ணதுக்கு. இது அகைன் நீங்க சொன்ன மாதிரி தான், இது ஃபர்ஸ்ட் வீடியோவா, இது மட்டும் வந்து ஒன் அண்ட் ஒன்லி வீடியோவா இருக்க போறது கிடையாது. இதுக்கப்புறம் அகைன் நிறைய ஐபிஎல் வரப்போகுது. டெஃபினெட்லி கனெக்ட் பண்ணலாம். இது டெஃபினெட்லி ஒரு என்ன சொல்றது, முதல் லாஸ்ட் வீடியோவா இருக்காது. எனக்கு கிரிக்கெட்டை பத்தி பேசணும்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் லிட்டரலி ஒரு வர்ச்சுவலா ஒரு டீ கடை இல்லாம ஒரு இதுல உட்காந்து கிரிக்கெட்டை பத்தி பேசுறது, நம்ம ஒப்பீனியன். நம்ம சேனல் பேரே அட்டி டாக்ஸ். அவர் வர்றப்பே கையில கப்போட தான் வந்தாரு. ஜெஃபர்சன் வர்றப்பே இல்ல. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கிரிக்கெட் வீடியோஸ், முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் இனோவேட்டிவான வீடியோஸ், இது கொஞ்சம் புதுசான டாபிக், என்னென்னலாம் வந்து ஜஸ்ட் ரிவ்யூ மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு இனோவேட்டிவான டாபிக் இருந்தாலுமே வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். நீங்களுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம், பாய்.